சொல்றது எங்க பாடுறா இந்தியன் 2 ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் சங்கர் சார் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் அந்த கொரோனா காலகட்டத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த கொரோனா பீரியட்ல சரியா படம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி 2-3 பேர்லாம் இறந்தாங்க. அதுக்கப்புறம் லைகா ப்ரொடக்ஷன் சண்டெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் 2 படம்லாம் வந்திருக்கா, அந்த படம்லாம் பார்க்கவே முடியாது. பட் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு தைரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சங்கர் சார் மட்டும் தான். ஏன்னா அவர் பேர் சொன்னாலே போதும், ஒரு பிரம்மாண்டம், ஒரு கலர்ஃபுல், ஒரு 3 மணி நேரம் படம் எடுப்பாரு, அது போர் அடிக்காது, லேக் ஆகாதுன்னு சொல்லிட்டு தைரியத்துல தான் போய் உட்காந்தேன். மிச்ச மீதிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், தாத்தா கதர்னாரா இல்ல நாம கதர்னமான்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிவ்யூல தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்றும் ஸ்பாய்லர்லாம் கிடையாது. ஏன்னா சங்கர் சார் லைனப்ல இருக்க எல்லா படமும் வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் படம் எடுத்துக்கோங்களேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செய்யற அதிகாரிகளை வந்து தேடி கண்டுபிடிச்ச கொள்ற ஒரு ஆளா இந்தியன் தாத்தா வந்து வளம் வந்துட்டு இருப்பாரு. ஈவன் அவர் பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அவரையும் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு தப்பிச்சு போயிடுவார். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அன்னியன், சிவாஜி. இப்போ இந்த இந்தியன் படம், இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் இவங்கெல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோஷியல் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரிதாபங்க சேனல் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி வீடியோ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வந்து நடந்துட்டு இருக்கும். அது தட்டி கேட்க முடியாம கம்பேக் இந்தியான்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டுருவாங்க. ஸோ அது நம்ம ட்ரெய்லர் கூட பார்த்திருப்போம். இந்தியன் தாத்தா கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருவாரு. இங்க இருக்க ஊழல்வாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சு கொள்றாரா, அவரால் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்லாம் வருமா, அந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 3க்கு லீடு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஃபைனலா வந்து முடிச்சிருப்பாங்க. பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகுது போதுன்னு சொல்லிட்டு கடைசியில ட்ரெய்லர் கட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சித்தார்த், ஜெகன், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, மனோபாலா, விவேக் சாரு, அதுக்கப்புறம் அந்த எதிர்நீச்சல் ஒருத்தர் இருப்பாரு அவருன்னு சொல்லிட்டு அவங்க போர்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங்கா வந்து தெரியல. பட் ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்ச ஒரே ஆக்டர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் நடிக்கிறது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியலா வந்து நம்மளுக்கு காட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு. அது இயல்பாவே இல்லை. ஏன்னா அவரோட முகத்துல இருக்க மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா செட்டே ஆகல. நீங்க 1990s போட்ட மேக்கப் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு. ஆனா இவ்வளோ இந்த ஜென்ரேஷனு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னாலஜியா வந்துச்சு. பட் மேக்கப் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா தேரவே இல்லை. என்னால அவர் இந்தியன் தாத்தான்றதை நம்பவே முடியல. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் வரும்போது நம்ம எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தோம், கம்பேக் இந்தியா சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வரும்போது அவருக்கு 118 வயசா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்க காதுல வந்து விழுந்துச்சு போல. அதுக்கு உடனே சங்கர் சார் என்ன பண்ணிருப்பாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. பாபி சிம்மா வந்து பேசியிருப்பாரு, அந்த இந்தியன் தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா 118 120 வயசு இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வர்ம கலை தெரியும், அவ்வளவு வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு வீடியோ போட்டு நம்மளுக்கு எல்லாரையும் வந்து பிராங்க் பண்ணியிருந்தாரு. ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு 118 வயசு உள்ள மனுஷன், ஒரு சொல்ல போனா கிழவன் தான், அவரால் என்ன முடியுமோ, அவரால் என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கோ ஒரு லாஜிக் வேணாமா? அவருக்கு எதுக்கு 6 பேக்கு, அவருக்கு எதுக்கு செஸ்ட், நெக்கு, ஷோல்டர்லாம்? ஒரு ஃபைட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சண்டை வர விட்டு வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அதுமா அந்த ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கு தெரியுமா, சிங்கிள் வீல்ல ஏர்போர்ட்லாம் நிக்க வச்சு சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சென்னை சிட்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்லை. நீங்க என்ன கேட்கலாம், ஒரு 118 வயசு முல்ல, அவருக்கு வந்து வர்மகலம் தெரியும், அது மாதிரி அதனால அவர் ஓட்டுவாருன்னு சொல்லிட்டு. டேய் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சொல்ல மறந்துட்டேன், எஜே சூர்யா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அவர் 2-3 சீன் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாரு. மனுஷன் ஃபுல்லா தங்க நெக்லஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தங்க கார்ல வருவாரு போவாரு, அவர் பாட்டு போய்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஈவன் காஜல் அகர்வால் கூட வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்திருக்காங்க. ஆனா இந்த பார்ட் 2ல வந்து இல்ல, பார்ட் 3ல தான் வந்து வருவாங்களா. அங்க நம்மள ஏமாத்திட்டாங்க. ஒரு சிங்கே இல்லாம ஒரு படம் போச்சுன்னா நான் இந்த படம் தான் சொல்லுவேன். ஏன்னா சங்கர் சார் இந்த படம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு வச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 6-7 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். ஊழல், கரப்ஷனு, அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல கரப்ஷனு, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல பாக்குற நம்ம நியூஸ், அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய பேர் அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு ஏறி போச்சு. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து நம்ம கையில கொடுக்கும் போது டோட்டலா சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா
ஒரு 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 ஆர்வமே வர மாட்டேங்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து தெரியுது. நீ வரப்போற ஊழல்வாதிகளை வந்து கொல்ல போற, அவ்வளவுதான். அடுத்து இதோ வரேன், அனிருத்தோட பீஜம். நம்ம ஏறாம லெவலுக்கு அனிருத் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் தப்பு. அதுக்கப்புறம் இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கு தெரியுமா, அந்த லெவலுக்கு இந்தியன் 2ல பீஜம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது ரெண்டாவது தப்பு. இந்தியன் படம்ன்றது ஒரு மாஸ்டர் பீஸ், அது ஒரு ஆந்தம். ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சாரும் சுகன்யாவும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா மீட் பண்ணும் போது தேனான்னு சொல்லிட்டு பீஜம் வருமே, அதெல்லாம் கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் புள்ளரிக்க ஆரம்பிக்கும். அதே லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போனீங்கன்னா நம்மள கதற விட்டுருவாங்க. எப்போ தாத்தா வராரு கதற விட போறாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காதுல கேட்கும் போது 2 ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சிச்சு. நான் ஒன்னும் அனிருத்தை வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ல, அவர் போற பீஜம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதே எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல போய் அனிருத் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா முடியாது. இந்த படத்துல ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதே நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு படம் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சங்கர் சாரோட படம்னாலே வச்சுக்கோங்களேன் வந்து ஒரு 3 மணி நேரம் போரே அடிக்காம வந்து பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா படம் பார்த்த அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆனா செகண்ட் ஹாஃப் அவ்வளோ லேக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு. அந்த லூப் ஹோல்ஸே வந்து பாத்தீங்கன்னா படத்துக்குலாம் நிறைய இடத்துல சொதப்பல்னே சொன்னா, நிறைய அன்வான்ட் சீன்ஸ், அதுக்கப்புறம் தேவையே இல்லாத இடத்துல ஒரு பாட்டு, காமெடியே வராத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி ட்ராக் வந்து போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கமலஹாசன் சார் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் சித்தார்த் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. 2 பேருக்குமே சிங்கே இல்லாம வந்து போய்கிட்டு இருக்கும். ஏற்கனவே பார்த்த ஸ்டோரினால டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் சேச்சுரேட்டா தான் இருக்கும். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்டர்டைன்மெண்டா இருக்கும், கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க, நல்லா தான் இருக்கு. பார்ட் 3க்கு ஒரு நல்ல லீடு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் பேஸ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்திரன் 2.0 ஐ படம்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா ஒரு கிரிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லவே இல்லை. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தை நம்பி மட்டும் தான் இருந்தாரு. ஆனா இது எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சங்கர் சாரே நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் மாஸ்டர் பீஸை திருப்பி அவரால் எடுக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.